ராமானுஜரை பத்தின விஷயங்கள், இதே மாதிரிதான் ஓஎஸ் சாமிநாத ஐயரை பத்தின விஷயங்கள், இதே மாதிரிதான் பாரதியாரை பத்தின விஷயங்கள், இதே மாதிரிதான் பருதிமார் கழகரை பத்தின விஷயங்கள், இதே மாதிரிதான் வைத்தியநாத ஐயரை பத்தின விஷயங்கள். அவனுக்கு ஸ்பீச்சு, எனக்கு பேச்சு, எனக்கு நாற்காலி, அவனுக்கு சேரு, எனக்கு ஒலி வாங்கி, அவனுக்கு மைக்கு, எனக்கு ஒலி பெருக்கி, அவனுக்கு ஸ்பீக்கரு, அவனுக்கு கம்ப்யூட்டர், எனக்கு கணினி, அவனுக்கு லேப்டாப், எனக்கு மடிக்கணினி, அவனுக்கு செல்போன், எனக்கு அலைபேசி. ஆனா எனக்கு நெல்லு, அவனுக்கு ரைஸ், எனக்கு அரிசி, அவனுக்கு ரைஸ், எனக்கு சோறு, அவனுக்கு அதுக்கும் ரைஸ்ன்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் மறுபடியும் ஒரு முறை திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தான் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காரு. இதை பத்தி எந்த ஊடகமாவது விவாதம் எடுத்தாங்களா? தலைப்பு செய்தி போட்டாங்களா? இல்ல. திரு விஜய் அவர்கள் வேலூருக்கு வந்தாரு, தலைப்பு செய்தி டிபேட். திரு விஜய் அவர்கள் தஞ்சாவூருக்கு வந்தாரு, தலைப்பு செய்தி டிபேட். திரு சீமான் அவர்கள் பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு ஒரு மாநாடு போட்டாரு, தலைப்பு செய்தி போட்டாங்களா? தெரியல. ஸ்பெசிஃபைடா டிபேட் வச்சாங்களா? தெரியல. இப்ப ஏது அரசியல் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு, தலைப்பு செய்தி இல்ல, டிபேட்டும் இல்ல. இப்படி ஊடகங்கள் அவரை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டே வரதுனால்தான் அவர் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா உண்மையை சொல்லணும், கொள்கையை சொல்லணும், கோட்பாடுகளை சொல்லணும், இதெல்லாம் மக்களோட காதுகளுக்கு சென்றதுக்கு சொல்லணும். அதை மட்டும் நோக்கமா வச்சுக்கிட்டு இனத்தோட விடுதலை இலக்கா வச்சுக்கிட்டு திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காரு. அவர் பேசுற விஷயங்களையே திரும்ப திரும்ப பேசிட்டு வந்தாலும் அவர் பேசுற விஷயங்கள் பாக்குறவங்களுக்கு புத்துணர்ச்சியை தருமானு கேட்டா கண்டிப்பாக தந்துட்டு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் 234 தொகுதியிலையும் 117 ஆண்கள் 117 பெண்களை வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. பிப்ரவரி 21 பிறகு சின்னதா ஒரு கேப் விட்டு திரு சீமான் அவர்கள் சென்னையில் இருக்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது மூலமா அதோட தேர்தல் பிரச்சாரம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லணும். அதன் அடிப்படையில சீமானோட இந்த எது அரசியல் பொதுக்கூட்டம் பழைய விஷயங்களை பேசி இருக்கிறதுனால ஒரு பழைய சோதனை கூட சொல்லலாம். நம்மளால 3 வேளையும் பிரியாணி சாப்பிட முடியாது, பீஸா சாப்பிட முடியாது, பர்கர் சாப்பிட முடியாது. முயற்சி பண்ணி சாப்பிட்டோம்னா அது நம்மளோட உடம்பு கண்டிப்பா ஒத்துக்காது. ஆனா பழைய சோறை 3 வேளை சாப்பிடலாம், 30 வேளை சாப்பிடலாம், என் வருஷ கணக்காக கூட சாப்பிடலாம். அப்படி பழைய சோறு சாப்பிட்றத பல பேர் கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். என்னடா அது டெய்லியும் பழைய சோறுன்னு சொல்லி நமக்கு ஒரு சளி கூட வரலாம். ஆனா கெட்டு போகாத பழைய சோறு எப்பவுமே உடம்புக்கு கெடுதலை விளைவிக்கப்படுறது இல்லை. அந்த வகையில சீமானோட எது அரசியல் பொதுக்கூடத்தில் போடப்பட்ட பழைய சோறு மட்டும் இல்ல, பவர்ஃபுல்லான சோறு. அந்த பவர்ஃபுல்லான சோறு தேர்தல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போது, சீமானோட இந்த பிராமண கடப்பாறை திராவிட குட்டி சோறை இடிக்க போகுதா இல்லையா, இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.